யூதர்களுடைய நாடுன்னு தானே சொல்லிக்கிறாங்க. அப்பயும் வந்து முஸ்லீம்களுடைய நாடுன்னு இவன் டிக்ளேர் பண்ணி வந்துட்டு போட்டோம். அங்க வந்துட்டு பாலஸ்தீனர்களை பதிக்கிறான் அவன். இல்ல அப்புறம் நீ யாரு சொல்றதுக்கு? ஆனா அவங்களுக்கு மதவாத முத்திரை கிடையாது, யூதர்களுக்கு. முஸ்லீம்ல மட்டும் தானே மதவாத முத்திரை குத்துறாங்க. குத்திக்கிட்டு இருக்கிற அவ்வளவுதான். இவங்க குத்துறாங்க அப்படி. இப்ப நீ வச்சுட்டு ஒட்டுமொத்த காசாவையும் அழிச்சானே, மதவெறி இல்லாத அழிச்சான் அவன். ஆனா அந்த மதவெறின்னு யாரும் சொல்றது இல்ல. நம்ம தான் கேட்கிறோம் அந்த கேள்வியை. கிடையாது அப்படின்னு சொல்றீங்க, எதை வச்சு சொல்றாங்க? ஏன்னு கேட்டுச்சு அமெரிக்கா? இந்தியா கேட்கணும், இந்தியா தான் கேட்கல. ஏன்னா இங்க இருக்கிறவங்க சூடு சொன்னையற்றவங்க, முடிஞ்சு போச்சு. நான் கேட்கறது என்னன்னா, அந்த நாட்டுடைய தலைமை மாற்றத்தை செய்யறதுக்கு நீ யார்? இதை எப்படி ஒத்துக்க முடியும்? இன்னைக்கு வலிமையா திருப்பி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவுடைய அசட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, எங்கெல்லாம் மிலிட்டரி பேசஸ் இருக்குதோ அங்கெல்லாம் போட்டு அடிக்கிறான் ஈரான். அவ்வளவுதான். ரெண்டாவது ஒரு அடிப்படையில ஒரு விஷயம் கேட்கிறேன். ஈரான் கிட்ட வந்துட்டு ஒரு நியூக்ளியர் பாம்பு வந்துச்சு அப்படின்னோம்னா அது அச்சுறுத்தல் அப்படின்றீங்க. அப்ப இஸ்ரேல் கிட்ட இருக்கிற நியூக்ளியர் பாம்பு எல்லாம் அச்சுறுத்தல் கிடையாது. அந்த பாம்பை தூக்கி போட்டா அப்படியே பலூனாவே பறக்குமா எங்க பார்த்தாலும்? இல்ல சோப்பு நுரையாவே வருமா குழந்தைங்க விளையாடுறதுக்கு? அப்புறம் உங்ககிட்ட ஏன் 10,000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வச்சிருக்கிற? உங்ககிட்ட இருந்தா வந்துட்டு அது பாதுகாப்பு, ஈரான் கிட்ட இருந்தா அது அச்சுறுத்தல் எப்படி சொல்ல முடியும் உன்னால? இதே மாதிரிதான் இந்தியாவுக்கும் சொன்னேன். இந்தியா ஒத்துக்குச்சா? நாம் ஒத்துக்கிட்டோமா? முதல்ல ஒரு அணு ஆயுதம் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபியூஷன் டிவைஸ் அடுத்தது வச்சு வெடிச்சோம் 98ல. நம்மளுடைய பாதுகாப்புக்கு பார்த்துக்கிறோம்ல. ஏன் அண்டை நாடு சீனா கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. அப்ப அதற்கான அச்சுறுத்தல் கவுண்டர் என்கிட்ட இருக்கணும். அதை நாங்க தான் தீர்மானிக்கணும், நீ தீர்மானிக்க கூடாது. சோ ஈரான் கிட்ட வந்துட்டு அணு ஆயுதம் வேணுமா இல்லையான்றது ஈரான் தான் தீர்மானிக்கணும். அது சரிதான். ஆனா சர்வதேச அணு ஆயுத பரவல் தடை சட்டத்துல கையெழுத்து போட்டிருக்கு. அந்த அடிப்புல நான் கேட்கிறேன். நாம கூட தான் கையெழுத்து போட்டிருக்கிறோம். ஆனா அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறோம்ல. நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, அதானது நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, என்பிடி. என்பிடில கையெழுத்து போட்டிருக்கு இந்தியா. போட்டுட்டு இன்னைக்கு நம்ம அணு ஆயுதம் தயாரிக்கிறோமே எப்படி? பாபா அட்டாமிக் சென்டர்லையும் அதே மாதிரி இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் எனர்ஜி கல்பாக்கத்துலையும் நம்ம செய்யறோமே, அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உட்படுத்தலையே நம்ம. ஏன் நீ ஒவ்வொரு நாளும் தயாரிச்சு வச்சிருக்காங்க? பாகிஸ்தான் இருக்குல்ல, இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்குது. அதனால தான் நம்ம தயாரிக்கிறோம். ஐஏஏ வந்துட்டு எல்லா இடத்துலையும் பூரெல்லாம் முடியாது. அப்ப நம்ம செய்யறோம், புளூட்டோனியம் என்ரிச் பண்றோம், அதன் மூலம் பாம்பை தயாரிக்கிறோம். தேவையான இதை வந்து நம்ம வச்சிருக்கிறோம்.